இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கனிஷா ஜெயம் ரவியோட தான் ரவிமோகனோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ECRல ரவிமோகனுடைய ஒரிஜினல் மனைவி அவங்க மாமியார் இருக்க வீடு 2 வீடு தள்ளி கனிஷாவும் ரவிமோகனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பான்சர் ஆகிய ஒரு பெண்ணை அருவருப்பாக பேசியிருக்காரு. அந்த அம்மா போலீஸார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. துபாய் போலீஸார் கனிஷா மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இங்கே ஜெயம் ரவி என்ன பண்ணுறாருன்னா, சபரிமலைக்கு மாலை போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பழனி முருகனை தரிசிச்சிருக்காரு. அப்புறம் போகர் சன்னதிக்கும் சென்றிருக்காரு. தமிழக முதல்வரை பார்ப்பதற்கு ரவிமோகன் சென்றிருக்கிறார். ஆனால் முதல்வர் விஜய், நீங்கள் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகனை சந்திங்க என்று சொல்லி அவர் சந்திக்கவில்லை. ரவிமோகன் முதல்வர் விஜயை சந்திக்கவில்லை. இதுக்கு இடையில் அவர் எழுதி இயக்க ஒரு படப்பிடிப்பில் என்ன நடந்ததில் திடீர்னு பிளேடால் கத்தி அறுத்துக்கிட்டார். தற்கொலைக்கு முயன்ற ரவிமோகனை செட்டிநாடு மருத்துவமனையில் சிகிச்சை செய்திருக்கிறார்கள். சுந்தர்சி அந்த தேர்தலில் போட்டியிடும்போது கூட, நான் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை பற்றியோ அதன் தலைவர் விஜயை பற்றியோ எந்த வார்த்தையும் நான் என்னுடைய பிரச்சாரத்தில் பேச மாட்டேன்னு சொன்னார். அதுபடியே அவர் நடந்து கொண்டார். ஏன்னா அவர் சினிமாக்காரர், டைரக்டர். அதனால் அவர் எதுக்கு போய் தேவையில்லாமல் தற்காலிக அரசியலுக்காக விஜயை விமர்சிக்கணும். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சிரிக்க மாட்டேன் என்கிறார். அவர் முகத்தில் புன்னகை இல்லை. அப்போ உள்ளுக்குள்ளே எங்கேயோ வலியும் வேதனையும் அவரால் தாக்கப்பட்டிருக்கு. எங்கேயாவது சிரித்து பார்த்துருக்கீங்களா? அப்படியே தலையாட்டுவார், அவ்வளோதான். மற்றபடி சிரித்தே பார்க்கவில்லை. விஜயின் முகத்தில் புன்சிரிப்பு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அவர் திருப்தியாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். தமிழகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அர்த்தம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஓகே சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்த விஷயம் தான் ரவிமோகன் அப்புறமா கெனிஷா இவங்களுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள்லாம். ஸோ இப்போ கெனிஷாவுடைய நிலைமை என்ன சார்? ஒரு வீடியோ போட்டுட்டு நான் இங்க இந்த ஊரை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ கெனிஷா இப்போ எங்க இருக்காங்க? கனிஷா ஜெயம் ரவியோட தான் ரவிமோகனோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனிஷா ரவிமோகன் வாழ்கிறது எங்கேயும் இல்லை, ECRல. ரவிமோகனுடைய ஒரிஜினல் மனைவி அவங்க மாமியார் இருக்க வீடு 2 வீடு தள்ளி கனிஷாவும் ரவிமோகனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை ரவிமோகனால் மறக்க முடியாது. ஆனால் ஒரு சிக்கல் என்னென்னா, சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவன நிகழ்ச்சிக்காக துபாய் சென்ற கனிஷா அங்கே ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அந்த ஸ்பான்சர் ஆகிய ஒரு பெண்ணை அருவருப்பாக பேசியிருக்காரு. அந்த அம்மா போலீஸார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. துபாய் போலீஸார் கனிஷா மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கில் அபராதத்தோடு நிறுத்தி இருக்கலாம். அபராதம் கட்டலைன்னா ஜெயிலுக்கும் போகணும். இப்போ அபராதம் கட்டிட்டாரா இல்லை ஜெயிலில் இருக்காரா கனிஷா என்பது தெரியவில்லை. இதை ஒரு பத்திரிகையாளர் தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. அப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் கனிஷா. இங்கே ஜெயம் ரவி என்ன பண்ணுறாருன்னா, சபரிமலைக்கு மாலை போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பழனி முருகனை தரிசிச்சிருக்காரு. அப்புறம் போகர் சன்னதிக்கும் சென்றிருக்காரு. இதுக்கு இடையில் முந்தின நாள் தமிழக முதல்வரை பார்ப்பதற்கு ரவிமோகன் சென்றிருக்கிறார். ஆனால் முதல்வர் விஜய், நீங்கள் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகனை சந்திங்க என்று சொல்லி அவர் சந்திக்கவில்லை. ரவிமோகன் முதல்வர் விஜயை சந்திக்கவில்லை. முதல்வருக்கு பதிலாக அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் ரவிமோகன். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் என்ற முறையிலே அவருடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் முதலமைச்சர் விஜயை சந்தித்தார். முதலமைச்சரிடம் சில வார்த்தைகள் பேசினார்.
ரவி மோகனுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார், சுஜாதா விஜயகுமாருடன் முதல்வர் ரவி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதான் நடந்தது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ கெனிஷா வந்து ஈசிஆர்ல வந்து ரவிமோகன் அவர்கள் கூட தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் வந்து அவங்க ஒரு எமோஷனலா ஒரு வீடியோ போட்டு இனிமே வந்து நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் ஒரேடியா இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் போயிருந்தாங்க. இது ஒரு கெனிஷாவால் கதை வசனம் எழுதி தயாரிக்கப்பட்ட ஒரு குறும்படம். ஓகே. நேற்று வழக்கு வந்தது. ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு வந்துச்சு. அதில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. ஆர்த்தி மோகன் இந்த மாதிரி என்னுடைய கணவர் தன்னுடைய வாழ்க்கை செலவுக்காகவும் பசங்களுடைய படிப்பு செலவுக்காகவும் ஜீவனாம்சம் தர வேண்டும், இந்த ஜீவனாம்ச வழக்கை சீக்கிரம் விசாரித்து முடிவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. ரவிமோகன் அந்த வழக்கு விசாரணையில் பங்கேற்றார். ஆர்த்தி ரவிமோகனும் பங்கேற்றார். அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு. இந்த வழக்கில் ஜெயம் ரவி தன்னிடம் 10 பைசா இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்தை காட்டணும். அப்போ என்கிட்ட பைசா இல்லை, நான் விவாகரத்து முடிகிற வரைக்கும் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படி என்று ஒரு பொய் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ரவிமோகன் இருந்த பணம்லாம் என்னாச்சு? ரவிமோகன் அவரை கதாநாயகனை வைத்து அவரே ஒரு படம் தயாரித்து கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் யோகி பாபு கதாநாயகனை வைத்து அவரோட கதை சொல்லி யோகி பாபு கதாநாயகனை போட்டு ஒரு படம் எடுக்கிறார். இந்த படத்தை கெனிஷாவும் ரவிமோகனும் இணைந்து தயாரிக்கிறார்கள். இதுக்கு இடையில் அவர் எழுதி இயக்க ஒரு படப்பிடிப்பில் என்ன நடந்ததில்லை, திடீர்னு பிளேடால் கத்தி அறுத்துக்கிட்டார். தற்கொலைக்கு முயன்ற ரவிமோகனை செட்டிநாடு மருத்துவமனையில் சிகிச்சை செய்திருக்கிறார்கள். நியாயப்படி இது தற்கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ரவிமோகன் மீது. ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது தெரியவில்லை. இப்போது அவ்வளவு பணத்தையும் இந்த படத்தயாரிப்பிலே தொலைத்து விட்டதாக நாடகம் நடித்து என்கிட்ட காசு இல்லை, படம் நின்று போச்சு என்று நாடகம் ஆடுகிறார் ரவிமோகன். ரவிமோகன் இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணம் என்னாச்சு? அவருடைய பசங்களுக்கும் 10 பைசா செலவு பண்ணலை. அதாவது அவருடைய ஃபீஸெல்லாம் அவருடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் தான் கட்டியிருக்கார். அவர் வாங்கிய வீட்டுக்கு இஎம்ஐ கூட கட்டவில்லை ரவிமோகன். இதனால் அந்த வீட்டை ஜப்தி பண்ணவருக்கு வந்து விட்டார்கள் பேங்க்கு நிர்வாகிகள். அந்த பணத்தையும் சுஜாதா விஜயகுமார் தான் கட்டி இப்போ அந்த வீட்டில் தன்னுடைய பேரன்களையும் மகளையும் தங்க வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை நடப்பு. அது மட்டும் இல்லை, கன்னியா வந்து ஆர்த்தி ரவிமோகனை அசிங்கமாக வார்த்தைகளை திட்டி அதை பதிவு பண்ணியிருக்கார். இதனால் ஆத்திரமடைந்த ரவிமோகன் கோர்ட்டுக்கு போய் கெனிஷா என்னை பற்றி நம்ம தவறாக ஒரு வார்த்தை கூட பேசாது என்று ஒரு தடை உத்தரவு வாங்கியிருக்கார். ஸோ பலவிதத்திலும் நீதிமன்றங்களால் சுற்றி விளைக்கப்பட்ட ரவிமோகனும் கெனிஷாவும் வேறு வழி இல்லாமல் இந்த நாடகத்தை அரங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாள் போய் நிலைக்காது. கெட்டிக்காரம் முழுகே 8 நாள், ரவிமோகன் கெனிஷா புழு 8 நாள் என்பதை நேயர்கள் நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓகே சார். அதே மாதிரி அந்த லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட பசங்களே வந்து என்னை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க மனைவி மேலேயோ அவங்களுடைய மாமியார் மேலேயோ வச்சிருந்தாரு. பட் வந்து இந்த மாதிரி குழந்தைய பார்க்க விடாத போது அவர் வந்து லீகலாக போகலாம் இல்லையா? போலீஸ் ஒரு கேஸ் கொடுத்து என்னோட குழந்தைங்களை வந்து பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு அவர் அது செய்யாததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அது பொய். எப்போ வேணும்னாலும் அவருடைய மகன்களே அவர் போய் பார்க்கலாம். அங்கே வாட்ச்மேன் கூட கிடையாது. எப்போ வேணாலும் விரும்பினா ரவிமோகன் பார்த்துருக்கலாம். ஆனால் ரவிமோகன் தன்னுடைய பசங்களை பார்க்கக்கூடாதுன்னு கெனிஷா தடை உத்தரவு போட்டுருக்கார. அப்புறம் எப்படி போலீஸில் கம்மி கொடுப்பார்? ஓகே. அதை விசாரித்த போலீஸாக சொல்லிட்டாங்க, அவர் வந்து தடை உத்தரவெல்லாம் போடல, அவர் எப்போ வேணாலும் பசங்களை பார்த்துக்கலாம்.
சரி, பசங்களும் பெரிய பசங்க தானே, ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை பரீட்சை எழுத போகும்போதோ அப்பாவை வந்து பார்த்துக்கலாம்ல. அப்பா மேலே பாசம் இருந்தால் அப்பா தங்கள் மேலே பாசம் வைக்கலன்னு பசங்களுக்கு தெரியும். ஓகே சார். அடுத்ததா பார்த்தா அரசியல் களமே வந்து பரபரப்பா போயிட்டு இருந்தது. இன்னமும் வந்து அரசியல் களம் பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. நிறைய அதிமுக எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணையறதே வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டா வந்து ஆக்ட்ரஸ் குஷ்பு வந்து விஜய் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. குஷ்பு அவர்கள் வந்து பிஜேபியில இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கணவரும் வந்து வேற கட்சியில இருக்காங்க. இப்போ வந்து இந்த சந்திப்பு நடந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? குஷ்பு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கார். அந்த சங்கத்தில் குட்டி பத்து மணியும் நிர்வாகியாக இருக்காங்க. ஸோ சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் குஷ்பு விஜயை பார்க்க போனாங்க. என்னுடைய இளைய சகோதரன் விஜய் என்று சொன்னார் குஷ்பு. குஷ்பு முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த சந்திப்பில் எந்த குறையும் நாம் சொல்ல முடியாது. அதாவது வேறு வேறு கட்சிகளில் இருந்தாலும் அவங்க கலை என்ற ஒரு சாதியின் பிள்ளைகள் தான். அதில் எந்த தப்பும் இல்லை. ஓகே சார். அதே மாதிரி வந்து குஷ்பு அவர்கள் வந்து சீக்கிரமே வந்து தாவேக்கால இணைவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பொய்யுங்க. சமூக வலைதளங்களில் எதை வேணாலும் உருட்டலாம், பொய் பேசலாங்கிற வந்துச்சு. அதாவது ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர் குஷ்பு. பிஜேபியில் அவர் வலுவாக இருக்கார். ஏன்னா அதனால் அவர் எந்த சூழ்நிலையும் பிஜேபியிலேருந்து விலக மாட்டார்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க வீட்டுக்காரரு அதிமுக கூட்டணியில் இணைஞ்சி போட்டிக்கிட்டார், தோற்றார். அது வேறு விஷயம். அது கூட விசி சண்முகத்து, அதாவது ஏசி சண்முகத்துக்காகத்தான் தன்னுடைய அவருடைய நண்பர் ஏசி சண்முகம் பல படங்களை சுந்தர்சி இயக்கத்தில் எடுத்தவர். அதுக்கு ஒரு நன்றி கடனை மதுரையில் அவர் போட்டிக்கிட்டார் சுந்தர்சி. அவ்வளோதான். சுந்தர்சி அந்த தேர்தலில் போட்டியிடும்போது கூட நான் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை பற்றியோ அதன் தலைவர் விஜயை பற்றியோ எந்த வார்த்தையும் நான் என்னுடைய பிரச்சாரத்தில் பேச மாட்டேன்னு சொன்னார். அதுபடியே அவர் நடந்து கொண்டார். ஏன்னா அவர் சினிமாக்காரர், டைரக்டர். அதனால் அவர் எதுக்கு போய் தேவையில்லாமல் தற்காலிக அரசியலுக்காக விஜயை விமர்சிக்கல. அதே மாதிரி அந்த தொகுதியில் தமிழ்நாடு வெற்றி கழக வேட்பாளர் ஜெயித்ததன் காரணமாக பாரம்பரியம் மிக்க திமுக குடும்பத்திலே வந்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இனிமேல் நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியலிருந்து ஓய்வு எடுக்கிறேன் என்று சொல்லி போய்விட்டார். அதனால் குஷ்பு விஜயை பார்த்ததோ, விஜய் குஷ்பு ரெண்டாவது விஜயுடைய படத்தில் ஒரு படத்தில் கெஸ்ட்டாக குஷ்பு நடனம் பண்ணாங்க. அந்த சூப்பர் ஹிட்டாக அந்த படம் ஓடிச்சு. ஸோ கலைத்தாயின் பிள்ளைகள் விஜய் குஷ்பு. அதனால அவங்க சந்திக்கிட்டாங்க, நட்பு பரிமாறிக்கொண்டார்கள், வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார்கள். இது அவருடைய உரிமை, அதில் நம்ம தலையிட முடியாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகி ஒரு 15 நாளை வந்து கடந்துருச்சு. ஸோ அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல விஜயை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் பல கேள்விகளை கேட்டவர். அது மட்டுமல்ல, தம்பி வாங்கன்னு, சாருங்க வாங்கன்னு எஸ்ஏ சந்திரசேகரும் டைரக்டர் ஜே சந்திரசேகரும் தளபதி விஜயும் ஒன்றா என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை வேணாலும் நான் இப்போ உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்படிப்பட்ட உரிமை உள்ளவன் நான், சீனியர் ஆர்டிஸ்ட். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், விஜயை கடந்த ஒரு 15 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சிரிக்க மாட்டேன் என்கிறார். அவர் முகத்தில் புன்னகை இல்லை. அப்போ உள்ளுக்குள்ளே எங்கேயோ வலியும் வேதனையும் அவரால் தாக்கப்பட்டிருக்குது. எங்கேயாவது சிரித்து பார்த்துருக்கீங்களா? அப்படியே தலையாட்டுவார், அவ்வளோதான். மற்றபடி சிரித்தே பார்க்கவில்லை. விஜயின் முகத்தில் புன்சிரிப்பு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அவர் திருப்தியாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். தமிழகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அர்த்தம். ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து அவர் பதவி ஏற்றதுல இருந்தே வந்து நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. அதனால வந்து நிறைய கட்சி தலைவர்களும் வந்து அதுக்கு எதிராக வந்து நிறைய விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வராங்க.
என்னன்னா வந்து நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே, ஆனா வந்து இப்போ வந்து தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் வந்து நடந்துட்டு தானே இருக்கு. அப்படின்ற மாதிரி இது எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இல்ல மத்த கட்சி தலைவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து விமர்சனங்களை வந்து வச்சுட்டு தான் வராங்க சார். சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஏங்க அதிகாரிகள், அது ஐபிஎஸ் அதிகாரிகளாகட்டும், ஐஏஎஸ் அதிகாரிகளாகட்டும், மற்ற அதிகாரிகளாகட்டும், இதுவரைக்கும் 5 வருஷம் திமுகலான இருந்தாங்க. அதிலிருந்து உடனே எப்படி அந்த மாயையிலிருந்து அவர்கள் இன்னும் விடுபடவில்லை. அது ஒரு மாதம் ஆகலாம், 20 நாள் ஆக்கலாம். எனவே உடனே எடுத்தவன்னு நம்ம சொல்லிட முடியாது. என்ன பக்குவப்பட்டு அவர்கள் விஜயுடைய பாலிசி ஏற்றபடி அவர்கள் திரும்ப வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை, விஜய் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலவாசம் தேவை. அவ்வளோதான். மற்றபடி உடனே எல்லாரும் திருத்திட்டாங்க, உடனே ஆட்சி மாறியதும் எல்லா காட்சிகளும் மாறிவிட்டது, ஊழல் ஒழிஞ்சிட்டு ஊழல் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். காலம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. அதாவது 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி வந்தபோது, திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது காமராஜ் என்ன சொன்னார்? ஒரு 6 மாதம் பொறுத்துருங்க அப்படின்னார். அதே மாதிரி இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா 6 மாதம் பொறுத்துருங்கன்னார். அதனால் பொறுத்திருப்போம், காலம் கனியும், நல்ல ஆட்சி தொடரும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி சார்.